الرحمن الرحيم عن علقمة قال كنا بخمسة فقرأ ابن مسعود سورة يوسف فقال رجل ما هكذا أنزلت. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல் உம்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாமல் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து குர்ஆன் ஓதுவது, அதனுடைய சிறப்புகள், குர்ஆனை மாறுபட்டு ஓதக்கூடிய நிலைப்பாடுகள், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்திய முறைகள், இதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் முழுமையாக நம்மிடம் இருக்கிறது போல இப்ப குர்ஆன் 30 ஜுஸு அப்படி ஒரு புத்தக வடிவிலோ முழுமையாக ஒன்று சேர்க்கப்பட்ட நிலையிலோ இல்லை. நாம் கடந்த ஜும்மாவில் கூட சொன்னோம். அதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் தான் ஒன்று திரட்டப்பட்டது. அதை முழுமையாக ஆக்கப்பட்டது ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில். அந்த குர்ஆனை ஒன்று திரட்டி அந்த பணிகளை முழுமையாக செய்து தந்தது அதில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் அந்த பணியை செய்ததற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, நல்ல ஞாபக சக்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தால் அந்த வஹியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதை எழுதி வைக்கக்கூடிய பொறுப்பு ஸைத் இப்னு சாபித்துக்கு இருந்தது. அவங்களுக்கு காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர் என்ற பெயர் உண்டு. அதனால் அபூபக்கர் சித்தீக்குடைய காலத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய சமயத்தில் அது குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய, கோர்வை செய்யக்கூடிய பணியை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க எடுத்தாங்க. அதற்கு பிறகுதான் குர்ஆன் கோர்வையாக நமக்கு கிடைத்தது. அதற்கு முன்பு காலங்கள் ரசூலுல்லாஹுடைய காலம் வரையும், அபூபக்கருடைய சில காலங்கள் வரையும் ஒன்று திரட்டப்பட்டதாக குர்ஆன் நம்மிடம் இல்லை. அதற்கு அலகமா என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். குன்னா பி ஹம்ஸா, சிரியா நாட்டினுடைய பிரபலியமான நகரம் ஹம்ஸா. அந்த நகரத்தில் நாங்கள் ஆகியிருந்தோம். அங்க ஃபகரஅ இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க குர்ஆன் ஓதுவதில் ரொம்ப கை தேர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அதே போல கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஃபகரஅ சூரத்துல் யூசுப், இந்த சிரியா நாட்டுல அந்த பிரபலியமான நகரத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சூரத்துல் யூசுஃபை ஓதினார்கள்.
ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் எதிர்த்து சொன்னாரு, மா ஹக்கதா உன்சிலத்து, குர்ஆன் இப்படி இறக்கப்படல, நீங்க ஓதுன அந்த வசனங்கள் எல்லாம் இப்படி இறக்கப்படலன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணார். யாருங்க? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆன் ஓதுவதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆளு, ரொம்ப ரொம்ப பிரபலியமான ஆளு. ரசூலுல்லாஹ் குர்ஆன் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊத் கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சூரத்து யூசுஃப ஓதுறாங்க. ஒரு மனிதன் என்ன பண்றாரு? அப்ஜெக்ஷன் பண்றாரு. மா ஹக்கதா உன்சிலத்து, இந்த வசனங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் இறக்கப்படல, நீங்க வேற மாத்தி ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபகால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னான், வல்லாஹி லகரஅதுஹா அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது ஆணையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் என்ன பண்ணேன்? நான் ஓதி காட்டினேன். அப்ப ஊதி காட்டும் பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்ஸன்த, சரியாக ஓதுகிறாய், அழகாக ஓதுகிறாய், சரியா ஓதுறீங்க, எல்லாமே ஓதுறீங்க, கரெக்டா ஓதுறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை, சூரத்து யூசுஃபுடைய வசனங்களை ஓதும்போது எனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க. நான் சரியாக ஓதியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, எனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த மனிதரும் என்ன பண்றாரு? நீங்கள் ஓதியது குர்ஆன் இறங்கிய நிலையில் இல்ல அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்றார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அதோட விட்டுட்டு ஃபபைனா ஹுவ பிகலிமத்தின், அதுக்கு பிறகு உட்கார்ந்து அந்த மனிதருடன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. யார் அப்ஜெக்ஷன் பண்ணாரோ அவரோட உட்கார்ந்து என்ன பண்றாங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. நெருக்கமாக பேசக்கூடிய சமயத்துல இது வஜத மின்ஹு ரீஹுல் ஹம்ர், அவற்றிலிருந்து மது அருந்திய வாடை வந்தது, வாசனை வந்துச்சு. அவரு சரக்கு போட்டுக்கிட்டு தான் என்ன பண்றாரு? அப்ஜெக்ஷன் பண்றாரு. அவரு நிதானமாக இல்லை அப்படிங்கிறத ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தெளிவுபடுத்திட்டாங்க. அவர்கிட்ட அந்த மது அருந்திய வாடை வந்தது, நெருங்கி உட்கார்ந்து பேசக்கூடிய சமயத்தில். ஃபகால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அதஷ்ரிபுல் ஹம்ர், மது அருந்திருக்கிறாயா? வதகதிபு பில் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை பொய்ப்பிக்கிறாயா என்று கடுமையாக பேசிவிட்டு இவருக்கு மது அருந்தினால் என்ன தண்டனையோ அந்த கசையடையை இவருக்கு கொடுங்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு கசையடி கொடுக்க வைத்தார். அருமையானவர்களே, குர்ஆன் எப்படி இறங்கியதோ அதை சஹாபா பெருமக்கள் அதை பாதுகாத்து கியாமத் நாள் வரையும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நமக்கு தந்திருக்கிறார்கள். இதே போன்ற பெரும் சஹாபிகள் எல்லாம் குர்ஆனை முழுமையாக நமக்கு தந்தவர்கள். நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்குண்டான நன்மைகளும் யாருக்கு தான் போகும்? அந்த குர்ஆனை கோர்வை செய்த ஸைத் இப்னு சாபித்துக்கு தான் போகும். குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் போகும். எல்லாருக்கும் தான் அந்த நன்மைகள். அப்படி என்றால் நாமும் ஒரு நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்துவிட்டு செல்ல வேண்டும். சதகத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் ஒரு நன்மையை, பெரும் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செய்துவிட்டு சென்றால், இதே போன்ற நற்காரியங்களை செய்துவிட்டு சென்றால் அவர் காலத்தில் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் அது. நம்ம காலத்தில் நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்கிறது? அந்த பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இருக்கக்கூடிய காலங்களில் அதை விட்டு சென்றோம் என்றால் கியாமத் நாள் வரையும் அதற்குண்டான நன்மைகள் நமக்கு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். இப்படி குர்ஆனை தந்த பெருமக்கள், குர்ஆனுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், குர்ஆனை இந்த கியாமத் நாள் வரையும் நிலைநிறுத்திருக்க வேண்டும் என்று உழைத்த அந்த பெருமக்கள் எல்லாம், அவர்களுக்கெல்லாம் அந்த நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாமும் இந்த குர்ஆனுக்காக வேண்டி சில அர்ப்பணிப்புகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆன்